Dear 10th standard students, இப்போ 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடித்த பின்னாடி ப்ளஸ் ஒன்னில் என்ன குரூப் சேரலாம்? ஃபஸ்ட் குரூப் சேரலாமா, செகண்ட் குரூப் போகலாமா, அல்லது தேர்ட் குரூப் காமர்ஸ் குரூப் எடுக்கலாமா, அல்லது ஆர்ட்ஸ் குரூப் போகலாமா, அல்லது பியூர் சயின்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறத ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கானது தான். 10th ஸ்டாண்டர்ட் முடித்தோன்னையும் ப்ளஸ் ஒன்னில் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது மல்லூரில் இருக்கக்கூடிய கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 20/4/2025 காலை 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. ஸோ அனைத்து மாணவ மாணவிகளும் அவரது பெற்றோர்களுடன் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். அந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கும் பொழுது என்னென்ன விஷயம் நம்ம கவனிக்கணும், அதுமாதிரி பாடப்பிரிவில் எதிர்கால வாய்ப்புகள் என்ன இப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக ஸோ அந்த பல்வேறு துறைகளின் அனுபவம் உள்ள வல்லுநர்கள் ஆலோசனைகள் வழங்க இருக்கிறார்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் கே விசாகவேல், ஒரு எம்இ பிஹெச்டி, பிரின்சிபல், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம், 34 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ஜினியரிங்கில் உள்ள வாய்ப்புகள் பற்றி மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். அடுத்ததாக டாக்டர் பி முத்துக்குமார், எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ, ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்த்தோபெடிக்ஸ், கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம், ஒரு 23 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, அதை படிக்கும்போது எப்படி உங்கள் ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு மிஸ்டர் என் மாரிமுத்து, எம்எஸ்சி பிஎட் கெமிஸ்ட்ரி, அகடமிக் டைரக்டர், கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மல்லூர், 35 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 10th ப்ளஸ் ஒன்னில் என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சிஏபி ராஜா, பிகாம் எஃப்சிஏ அண்ட் எஃப்சிஎஸ், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன், பிஆர் அகாடமி கோயம்புத்தூர், 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு காமர்ஸ் குரூப் படிச்சிங்க அப்படின்னா காமர்ஸுக்கு அப்புறம் அந்த பிகாம் சிஏ ஸோ அல்லது அதுமாதிரி சிஎஸ் சிஎம்ஏ இதெல்லாம் படிக்கும்போது ஸோ அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சார் ரெடியாக இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் டி பெரியசாமி, ஸோ எம்டெக் பிஹெச்டி ஐஐடி இன் மெட்ராஸ், ஸோ ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் கிளாசிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 23 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சார் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா +2 முடித்த பின்னாடி ஸோ நீட் எக்ஸாமினேஷன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஈவன் +1 +2 படிக்கும்போது நீட்டுக்கு எப்படி சைமல்டேனியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ +2 முடித்த பின்னாடி எப்படி நம்ம நீட்டை நம்ம நல்ல எக்ஸாமினேஷன் எழுதி அந்த மார்க் எப்படி நம்ம மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது, அதேமாதிரி ஐஐடி ஜெய் எக்ஸாமினேஷன் மெயின் அண்ட் அட்வான்ஸ்டு எப்படி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணி ஐஐடி கேம்பஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறது, ஸோ இதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் டாக்டர் டி பெரியசாமி சார் கொடுக்க இருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் எல்லாமே முடிகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். அந்த ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸும் சொல்லக்கூடியதை மிக தெளிவாக கேட்டுக்குங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே தென் அண்ட் தேர் யூ கேன் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். இமீடியட்டாக எழுந்திரிச்சு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிங்க. ஸோ மீட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களோட மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி ஒரு கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்த உடனேமே உங்களுடைய குழந்தைகளுக்கு +1 அட்மிஷனுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் கம் அட்மிஷன் டெஸ்ட் தட் மீன்ஸ் CSAT அப்படிங்கிற ஒரு அட்மிஷன் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்கூல்லையே, கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையே. இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 50 மார்க்ஸுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ ஈச் சப்ஜெக்ட்லேயுமே 10 தமிழ் 10 மார்க்கு, இங்கிலீஷ் 10 மார்க்கு, சயின்ஸ் 10 மார்க்கு, சோசியல் சயின்ஸ் 10 மார்க்கு அண்ட் மேத்ஸ் 10 மார்க்ஸ். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஸோ 50க்கு மேக்ஸிமம் மார்க் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதில் ஸ்கோர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் லேப்டாப் கொடுக்குறோம். அது மாதிரி செகண்ட் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு செகண்ட் ப்ரைஸாக டேப்லெட் கொடுக்குறோம். தேர்ட் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தேர்ட் ப்ரைஸ் ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறோம் நாங்கள். இது இல்லாமல் அந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அட்மிஷனில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். உங்களுடைய ஃபீஸில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதனால் இந்த எக்ஸாமினேஷன் ஸோ நல்லா மேக்ஸிமம் என்ன உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்தாகணும். இது முன்னாள் வெற்றி விகாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக இருந்தது, மல்லூரில் இருந்தது. சேலம் நாமக்கல் பைபாஸ் மல்லூரில் இருந்த வெற்றி விகாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். பெயர் மற்றும் நிர்வாக மாற்றம் செய்யப்பட்டு கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு அதே கேம்பஸில் இயங்கி கொண்டிருக்கிறது. கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +1ல் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா மேத்ஸ் பயாலஜி, மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு ஆர்ட்ஸ் குரூப். அதில் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ்,
கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது பிஸ்னஸ் மேத்ஸ். இந்த நம்ம ஸ்கூலில் என்னென்னலாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூடிய ஆல் டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இலவச பேருந்து வசதி, பஸ் ஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். அடுத்து நெக்ஸ்ட் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மந்த்லி ஹாலிடேஸ் 3 days மந்த்லி ஹாலிடேஸ் கொடுப்போம். அந்த மந்த்லி ஹாலிடேஸுக்கு அவங்க ஊருக்கு சென்று வர இலவச பேருந்து வசதி. அடுத்து டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது மதியானம் லஞ்ச் வேணும் அப்படின்னா ஒரு கன்செஷன் ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து 24 மணி நேரமும் அந்த மாணவ மாணவிகளை கண்காணிப்பதற்காக சிசிடிவி கேமரா வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்கூல் பிளாக்லாம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பாதுகாப்பு 100% உறுதியானது. அதே மாதிரி தனித்தனி ஏசி மற்றும் நான் ஏசி ஹாஸ்டல் வசதி இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஸ்போக்கன் ஹிந்தியும் எங்கள் ஸ்கூலில் கம்பல்சரி நாங்கள் அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் அதை கொடுக்குறோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிளாசிக் நீட் அகாடமியை சேர்ந்த அனுபவமுள்ள ஆசிரியர்களால் இந்த 11th மற்றும் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் அண்ட் ஐஐடி ஜேஇஇ கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள். அதே மாதிரி 6th டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அதே கிளாசிக் நீட் அகாடமி டீச்சர்ஸ் வச்சு ஸோ ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நீட் அண்ட் ஐஐடி ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நான் கிளாசிக் நீட் அகாடமியை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ நம்பர் 1 நீட் அகாடமி இன் சேலம். ஸோ சார் டாக்டர் டி பெரியசாமி, எம்டெக் பிஹெச்டி ஐஐடி மெட்ராஸ். இந்த நீட் 2024 இந்த கிளாசிக் நீட் அகாடமியினுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க் 695 அவுட் ஆஃப் 720. ஸோ சிபீஸ்வர் அவர் எம்எம்சியில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காரு. செகண்ட் மார்க் 690 அவுட் ஆஃப் 720. அப்பாஸ் அவர் எம்எம்சியில் மெடிக்கல் பண்ணிட்டு இருக்காரு. தேர்ட் மார்க் 689 அவங்க 7 அவுட் ஆஃப் 720. நந்தினி அவங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, கவர்மெண்ட் கோட்டா 7.5%. ஸோ ஸ்டேட்டில் 9th ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் நம்ம மோனிகா இப்போ எம்எம்சியில் மெடிக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 675 17 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அபவ் 650 44 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அபவ் 600 190 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அபவ் 550 361 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்புறம் அபவ் 500 570 ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இட் இஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் கிளாசிக் நீட் அகாடமி. ஸோ லாஸ்ட் இயரில் 276 ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. அதுமாதிரி 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஸ் போனாங்க. இந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ நீட் 2024 அச்சீவர்ஸ் அவார்டு ஃபங்க்ஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 21/9/24 நடந்தது. அனைத்து மாணவ செல்வங்களும் கலந்து கொண்டு எங்களுடைய நீட் அகாடமிக்கு வந்து பெருமை சேர்த்தார்கள். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாசிக் நீட் அகாடமியில் இருந்து ஸோ 2016 2024 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாங்க அப்படிங்கிறது லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்கு. வேறு டோட்டலாக இது வரும் பார்த்தீங்கன்னா 1195 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த அச்சீவ்மெண்ட்ஸை கொடுத்தது யார் அப்படின்னா சேலத்தில் இருக்கக்கூடிய கிளாசிக் நீட் அகாடமியினுடைய ஃபேக்கல்டிஸ். ஸோ எல்லா ஃபேக்கல்டிஸுமே பார்த்தீங்கன்னா more than 20 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 6th டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் அண்ட் ஐஐடியினுடைய ஃபவுண்டேஷன் கிளாஸஸையும் ஸோ +1 +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் அண்ட் ஐஐடியினுடைய இன்டகிரேட்டட் கோச்சிங்கும் கம்ப்ளீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எடுக்கிருக்காங்க. ஸோ இது மற்ற ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 40,000 வாங்குறாங்க பர் இயர். அதேமாதிரி இன்டகிரேட்டட் கோச்சிங்கு +1க்கு 60,000 +2க்கு 60,000 டோட்டலாக +1 அண்ட் +2க்கு 2 இயர்ஸுக்கு 1,20,000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம வந்து டீச் பண்ண போகிறோம். உங்கள் குழந்தைகளின் மருத்துவ கனவு நனவாகணும்னா இந்த அரிய சந்தர்ப்பத்தை வந்து பெற்றோர்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் +1ல் என்ன குரூப் சேரலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக மல்லூரில் இருக்கக்கூடிய கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 20/4/2025 காலை 9:30 மணிக்கு அந்த ஒர்க் ஷாப் நடக்குது. அந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அல்லது இந்த காண்டாக்ட் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அந்த லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.